இனிமேல் நான் பார்க்குற படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறேன். நான் பார்க்குற படத்தை மட்டும் என்னோட கருத்து சொல்ல போகிறேன். இதுக்கு பேர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிளாஸ்ட். படத்தை பற்றி என்ன இருக்கோ அதை ஓப்பனாக சொல்லியிருக்கு. அதை பற்றி ஃபஸ்ட் டைம் இதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது என் தலைவன் படம். என்னோட தளபதி படமே தான், கோட். ஒரு ரசிகனாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு என்னதான் இருந்தாலும் என்னால் உண்மையை தான் சொல்ல முடியும். அது பேர் தான் உண்மையான ரிவ்யூ. படம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, பிளாக் பஸ்டர் செம மாசாக இருக்குது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. படத்தில் வந்து டபுள் ஆக்ட் வச்சதுக்கான ஒரு அர்த்தம் வேணும். இது ஏன் வச்சுருக்காங்கன்னா, நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்காண்டி இப்படி பண்ண முடியுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அதோட அழுத்தமும் அதிகமாக இல்லை. மெயினாக ஒரு படத்தில் வந்து வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த மாதிரி இல்லை. திரைக்கதை வந்து ரொம்ப பலமாக இருக்கணும், கதையை நம்மளை கொண்டு போகணும். ஒரு சட்டையை போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கிற மாதிரி படம் எடுத்தாலும் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகணும். அதுதான் வந்து ஒரு படத்தோட கேரக்டர். அதுதான் வந்து ஒரு கதையாக கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆனால் அந்த மாதிரி இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. படத்தை இன்ட்ரெஸ்ட் ஆக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல போர் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அங்கங்கே ஒரு குட்டி குட்டி ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது எப்படி நடந்துச்சுன்னு பல கொஸ்டின் இருக்குது. இது ஏன் இன்னும் முடியல, இது என்னாச்சுன்ற பல கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி நல்லா டல் அடிக்கிற நேரத்தில் எங்கேயாவது யாரோ ஒரு படத்தோட விஜிஎம்மோ இல்லை யாரோ ஒரு ஆக்டரை கொண்டாந்து வச்சு எல்லாத்தையும் மேக்கப் பண்ணி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஜய்க்கான ஏற்ற கதையாக அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடச்சிருக்கும் போது அவரை வச்சு நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏதோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ண மாதிரியே இருக்குது. அவ்வளோ அளவுக்குலாம் ஃபேன்ஸை திருப்திப்படுத்துச்சுனான்னு இல்லை. மைக்கை காமிக்கிறாங்கன்னு சொல்லி தேட்டர் விட்டு வெளியே வந்தோன்னா கத்திக்கிட்டு ஆரவரமா அப்படிலாம் பண்ணுற அளவுக்குலாம் என்னால் முடியாது. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்குலாம் இல்லை, ஜஸ்ட் ஓகே. நீங்கள் ஒரு 150 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு படம் போய் பாருங்கள். எதுவுமே எதிர்பார்த்தாலும் போய் பார்த்துறாதீங்க. ஐயோ இவங்கெல்லாம் இருக்காங்கலாம் எதுவுமே இது பண்ணாதீங்க. அதுவும் குறிப்பாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக்லாம் நினச்சலாம் போயிடாதீங்க. நார்மலாக ஒரு படம் பார்த்தடா, எனக்கு 2 மணிக்கு படம் ஒரு 3 மணி நேரம் டைம் பாஸ் ஆகும்னு நினச்சா அந்த மாதிரி மட்டும் படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.